தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ பத்தினா திருச்சி மாவட்ட நீதிமன்றங்கள்ல காலியாக உள்ள 29 பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுள்ல போயிட்டு district.ecourts.gov.in/திருச்சிராப்பள்ளி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நானும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுல ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஒரு டேப் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பிடிஎஃப்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 பேஜஸ் இருக்கு. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான பே ஸ்கேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து இதே பேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச்மேன் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் யாரும் வந்து அப்ளை பண்ணாதீங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம் கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து இதே பேஜ்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா கார்டனர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா மசால்ஜி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 13 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வயது வரம்பு டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபில் பண்ண உங்கள் அப்ளிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே நீங்கள் அட்டாச் பண்ணுற உங்கள் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லையும் வந்து நீங்கள் சுய சான்றப்பம் அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் ரீசெண்டாக எடுக்கப்பட்ட உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதிலையும் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு வந்து 25/6/2019 வந்து தபால் மூலம் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அறிவுரைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு தபால் மூலமாக மட்டுமே தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் நிறைய போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதாவது நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் கூட அனுப்புகிற எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப்லேயும் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பற்றின எல்லா தகவல் பரிமாற்றங்கள் எல்லா அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் வந்து அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனோட ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதே மாதிரி வந்து நீங்கள் டிடிபி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே வந்து இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான மாதிரி விண்ணப்ப படிவம் ஒரு மாடலும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி வந்து இதே முறையில் வந்து உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி வந்து அனுப்பலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நாம தமிழில் காத்துட்ருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.